ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமே கொஞ்சம் காமெடியாகவும் அது சில விஷயங்களை கொஞ்சம் ஹிடன் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கதை புரியலை அப்படின்னு எடுத்தோடனே நினைக்காம பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 2. லேடி ரியோன் நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க அப்ரைசரை கூப்பிடுங்க. இந்த ஸ்வாடை பார்த்தா சாதாரணமாக தெரியல, இதை எங்க அனுப்பினவன் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்னு அந்த பிரின்சஸ் யோசிக்கிறா. ஒரு 4 பேர் அடிபட்டு அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு நம்ம ஹீரோ விசாரிச்சா 12 பேர் போனதுல வரும் 4 பேர் தான் உயிரோட வந்திருக்காங்க. ஒரு ஸ்கல் ஃபேஸ் இவங்களை அட்டாக் பண்ணிருக்கு. ஒரு ஸ்வாடு பறந்து ராயல் பேலஸ்குள்ளேயே போயிருக்கு. நல்ல வேலை யாருக்கோ அடிப்படல. நேதியோ பாத்தியாப்பான்னு கேட்கப்போ இல்லைங்க நான் அங்கே புல்லுதான் பிடிங்கிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோ சொல்றான். சாரி எல்லாமே என்னாலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்ல வேலை அந்த ஸ்வாடால யாருக்கோ அடிப்படல. அந்த வகைக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு செல்சியா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றான். ஆமா என்ன அட்வென்ச்சர் ஸ்கில்ல எல்லாரும் நிக்கிறாங்கன்னு கேட்கவும் நார்த்தன் வுட்ஸ்ல ஸ்கல் ஃபேஸ் வந்திருக்கு, அதை தோக்கடிக்க தான் எல்லாரும் கேதர் ஆயிருக்காங்கன்னு சொல்லவும் அதை நான் ஆல்ரெடி தோக்கடிச்சிட்டேன், இந்தாங்க அதோட ஜெம் ஸ்டோன் நம்ம ஹீரோ கொடுக்குறான். அங்க பரிசுனா அந்த மான்ஸ்டர் எல்லாம் அவ்வளவு ஈஸியில தோக்கடிக்க முடியாது அப்படின்னு செல்சியா சொல்றா. ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, பர்சனல் ஸ்பேஸ் விட்டு நில்லுங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த பொண்ணு வெக்கப்படுறா. என் காலைக்கு யாரை டேஸ்ட் பண்றதுன்னு ஒருத்தி அங்க வந்து நின்னா. ஷின் சொல்றது கொஞ்சம் கேளு, அவன் அந்த ஸ்கல் ஃபேஸையே தோக்கடிச்சிட்டானான்னு சொல்லுவான். அதோட ஆர்மர் பார்க்க ரொம்ப வீக்கா இருந்தது, ஸோ நான் அதை கலெக்ட் பண்ணிட்டு வரல நம்ம ஹீரோ சொல்றேன். அதோட ஆர்மர் ஸ்வாட்ல எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, இந்த ஜெம் ஸ்டோனை அனலைஸ் பண்ண அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கல் ஃபேஸ் இந்த மாதிரி தான் நார்தன் வுட்ஸ்ல வருமா நம்ம ஹீரோ கேட்கறான். இறந்து போன மான்ஸ்டர் ஆர் ஹியூமன்ஸோட மானா கேதர் ஆகி தான் அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் கிரியேட் ஆகும். நார்மலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கல் ஃபேஸ் எல்லாம் அந்த இடத்துல பார்க்க மாட்டோம்னு சொல்லவும் நான் டிஃபீட் பண்ணது லெவல் 300க்கு மேல நம்ம ஹீரோ சொல்றான். எக்ஸாக்டா அதோட லெவல் 359 சொல்லவும் இந்த ஜெம் ஸ்டோனை வச்சு மான்ஸ்டர் லெவல் அனலைஸ் பண்ண முடியல, உடனே பண்ணு அப்படின்னு சொல்லி செல்சியாவை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சொல்ற லெவல் மட்டும் உண்மையா இருந்தா ஒரு ஏ ரேங்க் பார்ட்டியே பண்ண வேண்டிய வழியை நீ தனியாளா பண்ணிருக்கியா அப்படின்னு அந்த எல்ஸ் கேட்கவும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட வேணா, நமக்குள்ளேயே இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பிடலான்னு போகும்போது அந்த இடத்துல செலிகாவை நம்ம ஹீரோ மீட் பண்றான். கூட இன்னொருத்தர ஷேர் பண்ணிக்கிட்டா பரவாயில்லையான்னு கேட்கவோ தனியா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அது எவ்வளவோ பெட்டர் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு அட்வென்ச்சரர் அங்க வரவும் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த ஸ்பியரோட பேரு வெனம்பா, அது ஒரு லெஜெண்டரி வெப்பன்னு சுத்தி இருக்கிறவங்க பேசுறாங்க. என் பேரு ஷின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகும். வெல்ஹெல்ம் ஆவேஸ் அப்படின்னு நம்ம சொல்றான். நீ புது அட்வென்ச்சரான்னு கேட்கவும் ஆமா இன்னைக்கு என் 3வது நாள் நம்ம ஹீரோ சொல்றான். அதான் உனக்கு என்ன பார்த்து பயம் இல்லைன்னு சொல்லவும் என் பீப்புள பயம் கொடுத்துற மாதிரி நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் நிறைய ஹண்ட்ரட் அக்கௌண்ட் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் கூட உங்க ஃபேஸ் பார்த்து தான் பயப்படுவாங்களோன்னு நினைச்ச நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாமே கலாய்க்கிறான், இவன் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறாங்க. ஆக்சுவலி எல்லாரும் பார்த்து பயப்படுறது என்னோட இந்த வெப்பன், இது பேரு வெனம். எதிரியோட எபிலிட்டியை உறிஞ்சு அதை வீல்டருக்கு அனுப்பும். இந்த வெப்பன் என்னையும் கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். சரி நீ உங்க 2 பேரும் இப்போ சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியிருந்தாங்க. இந்த வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு போயிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றான். 511 வருஷங்களுக்கு முன்னாடி டஸ்க் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ஹை ஹியூமன் அப்படிங்கிற ஒரு ரேஸே திடீர்னு காணாம போயிட்டாங்க. மற்றபடி ஹை ஹியூமன்ஸ் பத்தி பெருசா இந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல. கேம்ல இருந்த அதே மாதிரியான ஸ்பீஷிஸ் அண்ட் ரேசஸ் தான் இந்த இடத்துலயும் இருக்கு. அட்வென்ச்சரஸ் கில்ட்ல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது. ஃபேஸ் ஜாக்கோட அந்த ஜெம்மை அப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஆர்மர் என்னாச்சு அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும் அதை டிஃபீட் பண்ணவா அதை அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. லெட்டர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனோட வரவங்களே இப்படிதான் வித்தியாசமா இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். நான் அப்ரைஸ் பண்ணதுல அந்த மான்ஸ்டரோட லெவல் 359 கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லவும் நார்த்தன் வுட்ஸ்ல அதே மாதிரி ஏதாச்சும் மான்ஸ்டர் இருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஆல்ரெடி நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. அந்த ஸ்கல் ஃபேஸை தோக்கடிச்சவங்க கிட்ட ஒரு யூனிக்கான வெப்பன் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் கேட்கவும் சாரி அதை தோக்கடிச்ச பர்சன் அவங்களோட ஐடென்டிட்டியை சீக்ரெட்டா வச்சிருக்க சொல்லியிருக்காங்க, என்னால சொல்ல முடியாதுன்னு கில் மாஸ்டர் சொல்லவும் ஸ்கல் ஃபேஸ் டிஃபீட் பண்ணப்பட்ட அதே டேட்ல தான் செகண்ட் பிரின்சஸோட ரூம்குள்ள ஒரு ஸ்வாட் வந்து விழுந்துச்சு. இந்த 2 இன்சிடென்ட்டும் ரிலேட்டடா இருக்கும்னு சொல்லி தான் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. அண்ட் அந்த ஸ்வாட் அது மெட்டீரியல் மெட்டீரியலான அளந்து ஈவன் ராயல் ஃபேமிலி கிட்ட இருக்கிற ஸ்வாட விடவும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மேட்டர் சீக்ரெட்டா வச்சிருங்க, நமக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்லவும் இப்போ புரியுதா நான் ஏன் அந்த டிஃபீட் பண்ண பர்சனை பத்தி கேட்கறேன்னு அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் கேட்கறான். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ சாப்பிட்றதையே பார்க்கவும் வணக்கம் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த பொண்ணை பார்த்தா பக்கர் மாதிரி தெரியல, ஒருவேளை தொலைஞ்சு போயிருப்பாலும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். என் பேரு மில்லி, உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு வா சொல்றேன். என் பேரு ஷின், நீ வீட்டுக்கு போலையா, யாரு கூட வந்திருக்கான்னு கேட்கவா அவர் கூட தானே வா காமிக்கிறா. வெல்ஹேம் அவ உன்னோட பொண்ணா நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல அவ ஆர்ஃபனேஜை சேர்ந்துவா, இப்படிதான் ஓடி வந்துருவா, நான் தான் அவளை கூட்டிட்டு வருவேன். மில்லி ரொம்பவும் ஷை டைப் தெரியுமா, யாரு கூடயும் ஈஸியா பழக மாட்டா, உன் கூட அவ ஈஸியா ஒட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி வெல்ஹேம் பாக்குறான். அவ அந்த பொண்ணு சீக்கிரட்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்கள போய் காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காதுல எதையோ சொல்லிட்டு கிளம்புற. காப்பாத்துங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என் ஹெல்ப் தேவைப்படுது, நார்த்தன் வுட்ஸ்ல இருக்கிற அந்த ஃபாக்ஸை காப்பாத்துங்கன்னு வா சொல்லிருக்கா. அவ ஏன் அதை ஏன்ட்டு சொல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்ல, ஸ்னீயை கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எதையோ யோசிக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ டெரியாவை போய் மீட் பண்றான். ஒரு வேளை அவன் மாஸ்டர் வந்தாங்கன்னா நான் வந்திருக்கேன் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வாடை கொடுக்கவும் இது ஏன்ஷியன் வெப்பனான்னு டெரியா கேட்கவும் இது ஸ்னீயோட ஸ்வாடு ப்ளோமோன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்வாடை ஸ்னீ நம்ம ஹீரோன்னு குறிப்பிட்ட சில பேரால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இதோட வீல்டரை ஆட் பண்ணவா நம்ம ஹீரோ கேட்கவும் வேணாம் இந்த ஸ்வாடு நம்ம முழுங்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி டெரியா சொல்லவும் எனக்கு புரியுது, ஆக்சுவலி இது மான்ஸ்டர் மெட்டீரியலால கிரியேட் பண்ணுது, பிளாக் டிராகன் ஃபேங் கைமரா ஸ்கேல் எலமெண்டல் டியர் நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க கூட இருக்கும்போது காவன் சென்ஸே ஒர்க் ஆகாது, லெஜெண்டரி மான்ஸ்டரோட பேரை அசால்ட்டா யூஸ் பண்றீங்களே அப்படின்னு
டெரியா சொல்றா. இந்த ப்ளூ மூன் அவட்ட கூட ஸ்னேக் என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்புறம் அந்த லெட்டரை யூஸ் பண்ணு. இதுல ஒருத்தங்க பேர் எழுதி சென்ட் அப்படின்னு சொன்னா டேரக்டா அந்த லெட்டர் அவங்ககிட்ட போயிரும் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்ப நீங்களே மாஸ்டருக்கு டேரக்டா லெட்டர் அனுப்பலாமே அப்படின்னு டெரியா கேட்கறா. நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகல. கொஞ்சம் வெயிட் பண்ண நம்ம ஹீரோ இப்ப வெளியே போயிட்டு வெளியே இருந்து டெரியாக்கு லெட்டர் அனுப்புறான். அது மட்டும் வருது. அந்த கார்டுல எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு மேபி இந்த வேர்ல்டுல நான் அவங்கள மீட் பண்ணியிருந்தா தான் ஒர்க் ஆகுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதே மாதிரி இன்னும் சில லெட்டர் இருந்தா தாரீங்களா, நான் இதை வச்சு மேஜிக் ரிசர்ச் பண்ணணும்னு கேட்கவும் சரி நம்ம ஹீரோவோ கொடுக்குறான். நான் இதை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண இல்ல மாஸ்டருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. மில்லி சொன்ன மாதிரியே நார்த்தன் வுட்ஸ்ல ஃபாக்ஸை காப்பாத்த நம்ம ஹீரோ கிளம்புறான். அங்க இருந்து போயிரு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோவோட மென்டல் பேரியர் அதிகமா இருக்கிறதுனால அந்த சவுண்ட் எல்லாம் மீறியும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போறான். பார்த்தா அங்க ஒரு ஷ்ரைன் இருக்கு. அந்த மைண்ட் கண்ட்ரோலிங் இன்டர்ஃபியரன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு உள்ள பார்த்தா ஏதோ உடையிற மாதிரி நம்ம ஹீரோக்கு சவுண்ட் கேட்குது. ஒரு குட்டி ஃபாக்ஸை ஒரு சர்க்கிள்குள்ள வச்சிருக்காங்க. ட்ராப்ஸ் எதுவும் இல்லைன்னு நம்ம ஹீரோ போய் அந்த ஃபாக்ஸ் எடுக்கிறான். பாய்சன் காசன் அது சாகிற கண்டிஷன்ல இருக்கவும் நம்ம ஹீரோ அதை பியூரிஃபை பண்ணி காப்பாத்துறான். அதை காப்பாத்தின அடுத்த செகண்டே சுத்தி மான்ஸ்டர்ஸ் வந்துடுது. ஸோ இதுதான் ட்ராப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதை தூக்கிட்டு போயிட்டு கவலைப்படாத நான் இதை கிளியர் பண்ணிடுவேன். நம்ம ஹீரோ அந்த ஃபாக்ஸை கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஸ்பீரை கொண்டு வந்து அட்டாக் பண்ணி எல்லா மான்ஸ்டரும் தோக்கடிக்கிறான். எல்லா மான்ஸ்டரும் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமும் 2 மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு காமிக்குது. பார்த்தா அங்கே ஃபாக்ஸ் சில மாதிரி இருக்கிற 2 ஸ்டாச்சு வந்து மான்ஸ்டரா மாறுது. எங்கப்பா கேம்ல கூட நான் இப்படி ஒரு விஷயத்த பார்த்தது இல்லையே. இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து மயாஸ்மா கிரியேட் ஆகுது. அதுங்களோட லெவலும் ரொம்ப அதிகமாக இருக்கா நம்ம ஹீரோ பார்க்குறான். கொஞ்சம் டைட்டா பிடிச்சிக்கோ சரியா, இப்போ நான் அதுங்களை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோ அந்த ஃபாக்ஸ்ட்ட சொல்றான். ஷேடோ பைண்டுங்கிற ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அசையாம நம்ம ஹீரோ பிடிச்சா பிளாக் கலர் மிஸ்ட் அதுங்க ரிலீஸ் பண்ணுது. இந்த மயாஸ்மாவால அந்த ஃபாக்ஸும் பாதிக்கப்படுது. அதுங்க எங்கேருந்து அட்டாக் பண்ணுதுன்னு தெரியல. ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ண அந்த ஃபாக்ஸுக்கு டேமேஜ் ஏற்படுமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஃபாக்ஸை வச்சிருந்த சர்க்கிள் மட்டும் யூனிக்கா தெரியுமா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ போய் நிற்கிறான். அந்த ஃபாக்ஸை சேஃபாக கீழே இறக்கி விட்டுட்டு அந்த மான்ஸ்டர் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. அவங்களை இருக்கிற இடத்துலயே பைண்ட் பண்ணிட்டு ஹீரோ வச்சு ஒரே அட்டாக் தான் ஈஸியாக நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தான். மயாஸ்மாவும் போயிடுச்சு. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என் கூடயே வாரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன இது ஒரு எலமெண்ட் இல்லை, இது ரொம்பவே ரேர் டைப் ஆஃப் மான்ஸ்டர் ஆச்சு. பட் இதுக்கு ஒரு கிட் வெர்ஷன் கேம்ல இருந்ததா நான் கேள்வியே படலையே. சரி என் கூட வாரியான்னு கேட்குமோ அதுவும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுது. நான் பேசுறது உனக்கு புரியுதான்னு கேட்கவோ புரியுது அப்படிங்கிற மாதிரி அது கத்துது. கேம்ல இல்லாத சில விஷயங்களையும் நான் இந்த வேர்ல்டுல பாக்குறேன். மேபி அதுதான் நான் என் வேர்ல்டுக்கு திரும்ப போறதுக்கான க்ளோஸா இருக்குமோ. அந்த மெல்லி கிட்ட இதை பத்தி நான் கேட்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ தான் காமிக்கிறாங்க அவருக்கு ஒரு லெட்டர் வருது. டெரியா கிட்ட எப்படி இந்த ஐட்டம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீ வந்து அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட அவனோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கு தான் நம்ம ஹீரோ திரும்ப போகணும்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.